Hello everyone. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா quantitative aptitude. நம்ம போன வீடியோ பார்த்த நம்பர் சிஸ்டத்தோட கண்டினியூஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா கொடுத்துருக்க அந்த நம்பராலையும் ப்ளஸ் வந்து ஒன்னாலையும் எந்த நம்பர் வந்து டிவைட் ஆகுதோ அதுதான் ப்ரைம் நம்பர். இப்போ நம்ம வந்து சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எடுத்துட்டிங்கன்னா 2 வந்து 1 அப்புறம் வந்து 2 இது 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ வந்து 7 எடுத்துக்குவோம். 7நாலும் 1 + 7 இந்த 2 நம்பரால் தான் டிவைட் ஆகும். இப்போ வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 to 100 வரையும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது இப்போ வந்து 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ஓகேவா? ஏன்னா 1 வந்து 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ வந்து 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 1க்கு மேலே உள்ள எல்லா நம்பருமே, அதாவது எப்படின்னா 1 அப்புறம் கொடுத்துருக்க அந்த நம்பரால் டிவைட் பண்ணுற எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 100க்கு கம்மியான உள்ள எல்லா ப்ரைம் நம்பருமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இப்போ 100க்கு மேலே அதிகமாக உள்ள ப்ரைம் நம்பர் வந்து நம்ம எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதாவது இப்போ ஸ்கொயர் ரூட் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு அதிகமாக எந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து நம்மளால் எடுக்க முடியும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம்னா 191 எடுத்திருக்கோம். இப்போ வந்து 191க்கு அதிகமாக எந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 196. அதாவது 14 ரூட் பண்ணோம்னா 14 வரும், ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இதை விட கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 14க்கு விட கம்மியான உள்ள ப்ரைம் நம்பர் லிஸ்ட் வந்து 2, 3, 5, 7, 11, 13. இதுதான் 14க்கு கம்மியான உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர் வந்து 191 இந்த நம்பரை டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. சப்போஸ் இதில் உள்ள எல்லா நம்பருமே இந்த 191 வந்து டிவைட் பண்ணலை அப்படின்னா 191ன்றது வந்து ப்ரைம் நம்பர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சம்ஸ் பார்ப்போம். சம்மில் பார்த்தீங்கன்னா 391 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 391 வந்து பர்ஃபெக்ட் ரூட் வந்து எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ 391ஓட அதிகமாக நம்மளுக்கு என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 400 நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும், ஓகேவா? இப்போ வந்து 400 நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 20 வரும், கரெக்டாக? இப்போ 20க்கு கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸோட லிஸ்ட் நம்மளுக்கு வேணும், ஓகேவா? நம்மளுக்கு வந்து தெரியும் நார்மலாக 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இதுதான் 20க்கு கம்மியான உள்ள ப்ரைம் நம்பர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இந்த எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் 391 டிவைட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும், ஓகேவா? நம்ம செக் பண்ணலாமா? இப்போ 391 வந்து 2ஆல் பார்த்தோன்னா 2, 1, 5 பேலன்ஸ் வந்து 1 வருது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் வந்து 1 வருது. இதுவும் வந்து டிவைட் ஆகலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 5 பார்த்தோன்னா வந்து 5 5 25 6 5 30 7 35 40 பேலன்ஸ் 1 வருது. ஸோ 5ஆலையும் டிவைட் ஆகலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 7 35 4 7 35 11 6. ஸோ இதுவும் டிவைட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11 பார்த்தோன்னா 3னா 33 51 வந்து 5 55. ஸோ இதுவும் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 13ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 3 30 39 பேலன்ஸ் 1 வருது. கண்டிப்பாக இதுவும் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 17ஆல் பார்த்தோன்னா 2 17 34 51 வரும். அப்புறம் 3 17 51. ஸோ இது வந்து டிவைட் ஆகுது 17ஆல்.
ஸோ 391ன்ற நம்பர் வந்து 17ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 391ன்றது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 241. இப்போ 241 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 241 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்மளால் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. இப்போ இதுக்கு அதிகமாக எந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 256 இருக்கும். இதை வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணலாம். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 16 வருது. ஸோ இந்த 16ன்றது வந்து 241ஓட அதிகமான உள்ள ஒரு ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இப்போ 16க்கு உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ரிலேட்டட் என்னென்னு பார்த்தோன்னா 2, 3, 5, 7, 11, 13 அவ்வளோதான். இந்த நம்பர் வந்து 241ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 2, 4 இது வந்து டிவைட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 8 3 24. ஸோ இதுவும் டிவைட் ஆகாது. 2 4 1 5ஆல் டிவைட் பண்ண பார்த்தோன்னா இதுவும் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 321 28. ஸோ வந்து எத்தனை 2 இதுவும் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து 11 இருக்குது. ஸோ 11 பார்த்தோன்னா 222 21 வரும். ஸோ 11 தான் போட முடியும். ஸோ இதுவும் டிவைட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 13ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 13ஆல் டிவைட் பண்ணோன்னா 13 எவ்வளோ வரும்? 11 வரும். 13 8s are 104. ஸோ வந்து 10 6 7 வருது. ஸோ இதனால் டிவைட் பண்ணால் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 2ஆலையும் டிவைட் ஆகலை, 3ஆலையும் டிவைட் ஆகலை, 5ஆலையும் டிவைட் ஆகலை, 7ஆலையும் டிவைட் ஆகலை, 11ஆலையும் டிவைட் ஆகலை, 13ஆலையும். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் பண்ணால் ஹோல் நம்பரோட எந்த ப்ரைம் நம்பருக்குமே டிவைட் ஆகலை. ஸோ அப்போனா பார்த்தீங்கன்னா இந்த 241ன்ற நம்பர் வந்து இந்த நம்பராலையும் ப்ளஸ் வந்து 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இந்த 241ன்ற நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.